மா கொஞ்சம் காசு இருந்தா கொடுமா, சாப்பிட போறேன், பசிக்குது. வீட்டுல சாப்பாடு இருக்கு சாப்பிடுறா. ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஃபுட் ஸ்ட்ரீட் போறோமா, எல்லாரும் ஒண்ணா சாப்பிட. கொஞ்சம் காசு மட்டும் கொடுமா. பஸ்ல 100 ரூபாயும் 50 ரூபாயும் தான் இருக்குது. 100 ரூபாவா? 1500 ரூபாய் வேணுமா? 1500 ரூபாயா? அங்க எல்லாம் காஸ்ட்லியா இருக்கும்மா. போங்கிட்டு ஏன் இருக்கு அவ்வளவு காசு? சரி, அட்லீஸ்ட் ஒரு 1200 ரூபாவது கொடுமா. அட 100 200 தானே என் பஸ்ல இருந்துச்சு. அங்க போனா ஹாப்பினிங்கா சாப்பிடலாமா, அவ்வளவு கண்ணு குளிர்ச்சியா இருக்கும். ஆப்பிள் வேணா அப்பா வாங்கிட்டு சொல்றேன். ஆப்பிள் இல்லம்மா, ஹாப்பினிங்கா இருக்கும். ஒரு ஆள் சாப்பிடுறதுக்கு 1500 ரூபாய் கொடுத்து சாப்பிடுறது. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வராங்கம்மா, ஷேர் பண்ணி சாப்பிடுவோம்மா. அதுக்கு 1500 ரூபாய் நான் என்ன காசு வச்சிருக்கேன்? பஸ்ல என்ன இருக்கும், எடுத்து கொடுமா. 200 ரூபாய் இருக்கு. தண்ணி பாட்டில் கூட வாங்க முடியாது மாதிரி வச்சு. 100 ரூபாய் எடுத்து 100 ரூபாய் கொண்டு வானே. குடுக்கறதே சில்லற காசு, இதுல மிச்சம் மீதி வேற கேக்குறீங்க. ஒரு ஆள் சாப்பிடுறதுக்கு 100 ரூபாயே அதிகம் தான். பாத்ரூம் போயிட்டாரு. ஓ என்னடா அமைதியாருமா, ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்கேன். என்னடா டென்ஷன் உனக்கு? இந்த 200 ரூபாய் பாத்ரூம்ல விழுந்துருச்சுமா. பாத்ரூம் விழுந்துச்சா? மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் அழுத்தி விட்டுருங்க.